recording will be started. Okay. What is DevOps? DevOps na என்னங்க? தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஓகேங்களா? சுரேஷ் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆல்ரெடி மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணதால. ஓகே? Okay. Dev, I will be mute for this. In mute. Yeah. Okay. Thank you. DevOps na என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன் சொல்லலாமா? டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன். ஓகேங்களா? டெவலப்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை டெவலப்மெண்ட்? நம்ம டெவலப்மெண்ட்னு எதை சொல்லுவோம்? டெவலப்மெண்ட்ன்றது செப்பரேட் பார்ட். ஓகேங்களா? ஆப்ரேஷன்ன்றது செப்பரேட் பார்ட். தெரியலனா நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? நம்ம அப்படியே ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இன்டராக்டிவா போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, டெவலப்மெண்ட்னா நம்ம எண்ட் டு எண்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு வி ஹேவ் செவரல் பாயிண்ட் இஸ் தேர். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ண முடியாது, டைரக்டா போயிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டெவலப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னா, வி ஹேவ் சம் கிளைண்ட். ஓகேங்களா? கிளைண்ட் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்னா எனி ஆஃப் த கிளைண்ட் HDFC ஆர் ICICI யாரோ ஒருத்தவங்க. ஓகேங்களா? அவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளைண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்? பிகாஸ் தே வில் ப்ரொவைட் ப்ராஜெக்ட் டு அஸ். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ICICI எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ICICI இஸ் அ கிளைண்ட். ஓகேங்களா? இந்த கிளைண்ட் என்ன பண்றான்னா, தே ஹேவ் சம் பிளான். ஓகேங்களா? அது வந்து மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அவன் டெவலப் பண்ணி அவனுடைய யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஓகேங்களா? அப்போ அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? தே ஹேவ் சம் ஐடியா. அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, இருக்கிற டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ரீச் பண்ணுவான். கரெக்டுங்களா? ஐ ஹேவ் சம் ஐடியா, எனக்கு இந்த மாதிரி நீங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடியூல்ஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? வி ஹேவ் 3 மாடியூல்ஸ். அந்த 3 மாடியூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி தரணும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அவன் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்றது என்னன்னா, உங்க கையில எல்லா கையிலுமே எஸ்டிமேஷன் கேட்பான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ TCSன்னு வச்சுக்கங்க, இது HCLன்னு வச்சுக்கங்க, இது இன்ஃபோசிஸ்ன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? தே ரீச் அவுட் ஃபார் என்டையர் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவான், அவனோட ஐடியேஷனை TCSக்கும் கொடுப்பான், HCLக்கும் கொடுப்பான், சேம் வே இன்ஃபிக்கும் கொடுப்பான். கரெக்டுங்களா? அவன் என்ன கேட்பான்? ஜஸ்ட் ஹி இஸ் என்கொயரிங். யா, இதை நீங்க எவ்வளவு நாள்ல எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? as soon as possible நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன கேட்பான்? இந்த 3 பேருக்கையுமே அவன் இந்த 2 திங்ஸ் தான் கேட்பான். என்னென்ன கேட்பான்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்க்கு நீங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? டியூரேஷன். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்பான்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஓகேங்களா? எவ்வளவு காஸ்ட் நீங்க கோட் பண்றீங்க? இந்த 2 டீடைல்ஸ் தான் என்ன கேட்பானா, எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே கேட்பான். ஓகேங்களா? TCS, HCL, இன்ஃபி. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து எனக்கு TCS என்ன சொல்றான்னா, நான் இந்த பர்டிகுலர் நீங்க கொடுக்குற அந்த டெவலப்மெண்ட் இருக்குங்களா, நான் என்ன பண்ணி தரேன், ஐ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் வித்தின் 6 months. ஓகேங்களா? ஆனா எனக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 crore சொல்றான்னு வைங்க, மேபி. இந்த மாதிரி அவன் கோட் பண்ணி கொடுப்பான். TCSல இருந்து சம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. இல்ல இதே HCL கேட்கறாங்க. HCL என்ன சொல்றான்னா 9 months ஆகும். ஓகேங்களா? சேம் மாடியூல் தான், 9 months ஆகும். பட் வி ஆர் கவர்ட் ஃபார் 75 lakhs அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சேம் வே இன்ஃபி என்ன பண்ணுவான், தே வில் கோட் அட் சம்திங். ஓகேங்களா? ஏன்னா டியூரேஷனும் கோட் பண்ணுவான், எவ்வளவு காஸ்ட் ஆகுன்றது கோட் பண்ணுவான். ஓகேங்களா? அப்போ இந்த ICICI கிளைண்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு எது ஃபிளெக்சிபிளோ அதை என்ன பண்ணுவான், செலக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த TCS இருக்கும் இல்லை HCL இருக்கும், அவங்க எப்படி வந்து பார்த்தா 9 monthsல கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. how they will provide that code? ஏன்னா நாம கண்டிப்பா இந்த இடத்துல இல்ல. கரெக்டா? நாம ICICI என்ற ஒரு பிளேஸ்ல இல்ல. பிகாஸ் தே ஆர் கிளைண்ட். ஓகேங்களா? அவன்கிட்ட தான் ஜாப் வாங்குறோம். ஓகேங்களா? நாம எங்க இருக்கோம்? TCS ஆர் HCL ஆர் இன்ஃபோசிஸ், இங்க தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கோட்டை இப்ப HCL பண்ணிருக்காங்கன்னு வைங்க, 9 months ஆகும், 75 lakhs ஆகும்னு சொல்லிட்டு கோட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி அவங்க எஸ்டிமேஷன் பண்ணிருப்பாங்க?
டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளவு நாள்ல இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும்ட்டு டெவலப்பர்ஸ் வித் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்ட் இவங்க எல்லார் கையிலையும் பேசிட்டு தான் நான் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கோட் ரெடி பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கோட் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, கிளையண்டோடைய ரெக்குயர்மெண்ட் தேவை ஓகேங்களா. அப்ப நம்மளுடைய ஜாப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் டெவாப்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்குயர்மெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கங்க, ரெக்குயர்மெண்ட் கேதரிங்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் அ ரெக்குயர்மெண்ட் கேதரிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் அ பிளானிங் ஓகேங்களா. இந்த ரெக்குயர்மெண்ட்க்கு என்ன நாம பண்ண போறோம், எவ்வளவு நாள்ல முடிச்சு தருவோம், திஸ் இஸ் அ பிளானிங் ஓகேங்களா. பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணுவோம் கரெக்டா. கிளைண்ட் இன் கேஸ் கிளைண்ட் அப்ரூவ் பண்ணிட்டானா தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, we are going with the development ஓகேங்களா. this is the basic stages of our DevOps ஓகேங்களா. first is a requirement gathering ஓகேங்களா. ஆனா இந்த ரெக்குயர்மெண்ட் கேதரிங்லாம் நம்மளுடைய திங்ஸ்ல வருமானு கேட்டீங்கன்னா நமக்கு வரவே வராது. ஏன்னா the டாப் மோஸ்ட் பீப்புள் இஸ் தேர் ஓகேங்களா. ஆர்கனைசேஷன்ல அவங்களே அந்த ரெக்குயர்மெண்ட் கேதரிங் பண்ணிடுவாங்க. மேபி நாம எங்க இன்வால்வ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளானிங் பார்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல வேணா நம்ம ஒரு சீனியர் ரிசோர்ஸ் தான் நம்மளை இன்வால்வ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுவும் நமக்கு மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெவாப்ஸ்ல ஒரு 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. we are involving this development phase only ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியருங்களா, ஓகேங்களா. ஆன்லைன் இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகே Yes, bro. Clear, bro. ஓகே, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா நான் மேக் இட் சைலண்ட் ஆதித்தன் ஓகேங்களா, நான் கேட்க மாட்டேன் ஓகேங்களா. Bro, ஆபீஸ்ல இருக்கீங்களா? okay. நான் தனி ரூம்ல தான் இருக்கோம். ஆபீஸ் தான் இருக்கோம். பட் ரூம் புக் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம கேட்கலாம் ப்ரோ. யா ஓகே 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 ப்ரோ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இப்படிதான் ஃப்ளோவே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ரெக்கமெண்ட் பேஸ்ல இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஒன்ஸ் நான் இங்க டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன் ஓகேங்களா, அப்ப இங்கதான் நம்மளுடைய டெவாப்ஸ் எங்க ஆகுது, என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. டெவாப்ஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன். அப்போ ஒன்ஸ் நம்ம கிளைண்ட் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும் ஓகே. அப்போ டெவலப்மெண்ட் முன்னாடியே நம்மகிட்ட we have a clear plan. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்னு கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது ஓகேங்களா. அதுதான் நான் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா. இந்த டெவலப்மெண்ட் ஸ்பேஸ்ல என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஓகேங்களா, தேர் கால்ட் அஸ் a plan also is there ஓகேங்களா. பிளானும் இருக்கும், பட் என்னன்னா ஓவர்வியூ ஆஃப் பிளான் இருக்காது ஓகேங்களா. என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கிளைண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு நாள் கமிட் பண்ணிருப்பாங்கன்னா 9 months கமிட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஆனா நம்ம கையில கொடுக்கறது ஜஸ்ட் 8 months தான் கொடுப்பாங்க. ஹாபியஸா 8 months தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தே ஹேவ் சம் பஃபர். ஏன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன் டைம்ல முடிக்க முடியாட்டியும் ஸோ வி ஹேவ் சம் பஃபர் டைம்ன்றதால பிளான் வந்து 8 months தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. பிளானுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வி ஹேவ் அ டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஓகேங்களா. டெவலப்மெண்ட் மீன்ஸ் டெவலப்பர் ஓகேங்களா. டெவலப்பர் இஸ் தேர். டெவலப்பர் கூட டெவலப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும், நம்ம டெஸ்டிங். டெஸ்டிங் முடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டெஸ்டிங்லேயே லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் தேர் ஓகேங்களா. என்னென்ன டெஸ்டிங் இருக்கு, சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. தென் இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ். சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் மீன்ஸ் இது என்னன்னா நம்ம எண்ட்ல இருந்து பண்றதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல கொடுத்து பண்ணுவாங்க ஓகேங்களா. அது அப் டு கிளைண்ட் ஓகேங்களா. சம் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து டெவலப் பண்றாங்களோ அவங்க கையில என்ன கொடுத்துருவாங்கன்னா சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் டெவலப் பண்றாங்களோ அவங்க கையில என்ன பண்ண மாட்டாங்க, சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. காம்படிட்டர் கையில் தான் கொடுப்போம். ஏன்னா அவன் ரெண்டுத்துக்குமே சார்ஜ் பண்ணுவோம். இப்ப நம்ம சார்ஜஸ் வாங்குவோம். இப்ப நம்ம எடுக்கிறோம்னா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கும் அவன்கிட்ட இருந்து சார்ஜஸ் வாங்குவோம், சிட்டும் நாமளே எடுக்கிறோம்னா நாமளே வந்து பார்த்தா சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்க்கும் நாமளே பைசா வாங்குவோம் ஓகேங்களா. அதுல என்ன கிளாஷ் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டெவலப்பர், HCLA டெவலப்பர், HCLA சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் வைங்க. டெவலப்பர் என்ன தப்பு பண்ணாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு போகாது, அதாவது கிளைண்ட்டுக்கு போகாது. ஏன்னா இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. டெஸ்டிங் டீம்ல ரியலாவே நடக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ல நடந்திருக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் பக் கண்டுபிடிச்சான்னு வைங்க, சீரியஸ் பக், சில்லி பக்லாம் விட்டுருவோம் ஓகேங்களா. சில்லி பக்லாம் கண்டிப்பா அவன் கோட் பண்ணி ஆகும். ஏன்னா சிட் டீமும் நாமளே பண்ணி எந்த பக்கும் எடுத்து போடலன்னா அதுக்கு பே பண்ண மாட்டான் நமக்கு ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் மேஜர் இஷ்யூ இருந்துச்சுன்னா இன்டர்னல்ல என்ன பண்ணுவோம்,
கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய இஷ்யூ இருக்கு, நீங்க உங்க டெவலப்மெண்ட்ல அதை மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு மூவ் பண்ணுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, just a second. He is joining. ஒரே நிமிஷம் பாருங்க. ஐயோ நான் வேற தெரியாம கட் பண்ணிட்டேன். Just a second guys. சொல்லுங்க விக்னேஷ். ஹலோ. கிளாஸ் போயிட்டு இருக்குங்க. ஜாயின் பண்ணலையா? நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்பதான் தியரிட்டிக்கல் தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்துருங்க. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எக்ஸாக்ட்டா வந்துருங்க. ஒரு 7:15 போல வந்துருங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகே, தேங்க் யூ. ஓகே கைஸ், ஸ்டார்ட். சாரி. ஓகே. இப்போ இந்த சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா? அது சேம் ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்னு சொல்லிட்டு சம் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹெச்சிஎல் டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா அவனுடைய சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கை இன்ஃபோசிஸோ இல்லைன்னா டிசிஎஸோ பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? இவங்களுக்கு பில் பே பண்றதை டிசிஎஸ்க்கு இல்லை இன்ஃபிக்கு பே பண்ணும். ஏன்னா அப்பதான் வந்து அவனுக்குடைய ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்னல் ஆர்கனைசேஷனே கொடுத்தா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்ன்றதால அவன் என்ன பண்ணுவான்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆப்வியஸா இப்போ நீங்க டிசிஎஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க தான் வந்து சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ண போறீங்க. ஓகேங்களா? நான் டெவலப்பர், நான் ஹெச்சிஎல் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்றது தான் நீங்க மெயினா பார்ப்பீங்க. கரெக்டா? ஏன்னா அப்படி பார்த்தாதான் என்ன பண்ணுவான், கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு எல்லா ப்ராஜெக்ட்டுமே டெவலப்மெண்ட்டையும் தூக்கி என்ன பண்ணுவான், டிசிஎஸ் கையில கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கோப்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேங்களா? வாட் இஸ் யூஆர்ட்? யூஆர்ட்னா என்னன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இதை யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிளைண்ட் எண்ட்லயே சம் டெஸ்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் டெஸ்டிங் யார் பண்ணுவாங்க? கிளைண்ட் எண்ட்லயும் பண்ணுவாங்க. இதுதான் டெஸ்டிங் ஃபேஸஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த டெஸ்டிங்ல டூ டைப்ஸ் இருக்கு. அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்னு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசோர்ஸ் எடுத்துட்டு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் இன்புட் ப்ரொவைட் பண்றது, ஓகேங்களா, ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்றது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலா பண்ணுவாங்க. மேனுவலா பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட், அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க் இருக்குங்களா, ஐசிஐசிஐ பேங்க் தான் நமக்கு வந்து வருதுன்னு வைங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லாகின் பேஜுக்கு தான் இப்போ நம்ம சம் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூஅவுட் த இந்த லாகின் பேஜ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கரெக்டா லாகின் ஆகுதா, ஃபர்ஸ்ட் செக் அதுதான். அது வந்து என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் செக்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் செக்னா என்ன பண்ணுவாங்க, தப்பான ஒரு யூசர் ஐடி கொடுத்துட்டு கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்து பார்ப்பாங்க. அது ஒரு நெகட்டிவ் சினாரியோ. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு லாகின் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிடான யூசர் ஐடி கொடுத்துட்டு தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது இன்னொரு சினாரியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துட்டு உள்ள போனா கரெக்டான அக்கௌண்ட்டை பிக் பண்ணுதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னா மேனுவல் டெஸ்டிங்கோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி செக்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அப்ளிகேஷன்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க டெவலப்மெண்ட் முடிச்ச அப்ளிகேஷன்ல பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் மேனுவல் டெஸ்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இவங்க பண்ணதே என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கிரிப்டாவும் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. ஏன்னா மல்டிபிள் ஸ்டேஜஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி யாருக்காச்சும் பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாங்கன்னா, ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செக் என்ன வச்சிருவாங்கன்னா, இஃப், ஓகேங்களா, யூசர் நேம் ஈக்குவல் என்ன பண்ணுவாங்க, சம் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டையும் என்ன பண்ணுவாங்க, வேரியபிளா கெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரியல் டைம்ல ஸ்கிரிப்ட். நான் சும்மா உங்களுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? எல்ஸ் இன் கேஸ் இது ரெண்டும் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, they are printing some statements right here. some statement என்ன பண்ணுவாங்க, இங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. என்னது, லாகின் இன்வாலிட். ஓகேங்களா? லாகின் இன்வாலிட். இப்படிதான் உங்களுக்கு ரியல் டைம்ல ஸ்கிரிப்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க யூசர் நேம் அண்ட்
பாஸ் பண்றாங்க இல்லைங்களா, இதை வந்து ரன் டைம்ல தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா, வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டை செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லெவல் 1. ஓகேங்களா. ஸ்கிரிப்ட் லெவல் 2 எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, சேம் வே இங்க என்ன பண்ணுவாங்க, யூசர் நேம் கரெக்டா கொடுத்துட்டு பாஸ்வேர்டை தப்பா கொடுக்குறது. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகக்கூடாது, நம்மளுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடாது, இங்க வரணும். ஓகேங்களா. இது எல்லாமே என்னன்னா ஸ்கிரிப்டட் வேல சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்க என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஸ்கிரிப்டட் வேல போகுது. ஓகேங்களா. திஸ் இஸ் a ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். ஓகேங்களா. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. ஓகேங்களா. இந்த டெஸ்டிங் ஃபேஸஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபேஸ்ன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ ப்ராட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ப்ரீ ப்ராட். இந்த ப்ரீ ப்ராட்னா என்னன்னா, ப்ரொடக்ஷன்ல இருக்க என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்டையர் என்விரான்மென்ட் உங்களுக்கு எங்க இருக்கும், ப்ரீ ப்ராட்ல இருக்கும். ஓகேங்களா. பிஃபோர் வி கோயிங் ஆன் லைவ், ப்ரீ ப்ராட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது எல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டெவலப்பர் கோடை டெவலப் பண்றதுல இருந்து ப்ரீ ப்ராட் மூவ் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஓகேங்களா. தென் ஆப்ரேஷன்ன்றது எங்க வரும்னா இதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா. ப்ரீ ப்ராடக்ட் நம்ம மூவ் பண்ணிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆச்சு, ஒரு என்ன சொல்றது, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது நம்மளுடைய அப்ளிகேஷன், எந்த இஷ்யூவும் இல்லாமனா நம்மளுடைய ஆப்ரேஷன் டீம் கமிங் டு த பிக்சர். ஓகேங்களா. ஆப்ரேஷன் டீமுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெவலப்பரு, டெஸ்டரு, ஓகேங்களா, பிளஸ் கிளைண்ட், இவங்க 3 பேர் கூடயே இன்டராக்ட் பண்றது தான் இவங்களுடைய மேஜர் ஜாப், ஆப்ரேஷன் டீமுடைய ஜாப். ஓகேங்களா. இவங்களுடைய மெயின் ஸ்கோப் என்னன்னா, as per the date release will be happen. ஓகேங்களா. இதுதான் இந்த ஆப்ரேஷன் டீமுடைய மேஜர் ஃபோக்கஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 8 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 மந்த் தான் டேட் கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் டீம் ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸ் பிஃபோர் தான் நம்மளோட டீமுடைய மிங்கிள் ஆகும். ஓகேங்களா. மிங்கிள் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பரோட செக் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்டரோட செக் பண்ணுவாங்க, எந்த பக்கும் இல்லையா, அவங்களுடைய கோட்ல எல்லாமே ஃபைனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் பக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் கையில போயிட்டு டெவலப்பரை புஷ் பண்ணுவாங்க, ஏன் நீங்க இவ்வளவு பக்கோட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் அடிஷ்னலான ரிசோர்ஸ் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு as soon as possible இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ளோலாம் ஆட்டோமேட் பண்ணிட்டு தே ஆர் ரெடி டு, அவங்களுடைய ஒரே ஒரு ஜாப், அவங்களுடைய ஸ்கோப் என்னன்னா, நம்ம டெலிவரி பண்றோம்னு சொன்ன டேட்ல நம்ம என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும் இந்த டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இதுதான் ஆப்ரேஷன் டீம் பண்றோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸரா இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், டெவலப்பர்னு தனியா இருக்கும், ஆப்ரேஷன் டீம் தனியா இருக்கும். ஓகேங்களா. இதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் டெவாப்ஸ்ன்ற ஒரே ஒரு டீம். ஓகேங்களா. நீங்களே நினைங்க, டெவலப்மெண்ட் அப்படின்றது தனியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஆப்ரேஷன் டீம்ன்றது தனியா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தனித்தனியா இருக்கும்போது நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. டெவலப்மெண்ட் டீம் என்ன சொல்லுவான், நான் பர்ஃபெக்டா தான் ஒர்க் பண்ணேன், ஆனா ஆப்ரேஷன் டீம் கரெக்டா இனிஷியேட்டிவ் எடுக்கல, அதால ஆன் டைம்ல டெலிவர் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆப்ரேஷன் டீமுக்கு எது கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான், டெவலப்பர் ஒழுங்கா டெவலப் பண்ணல, நிறைய பக் இருந்துச்சு, டெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸ் சினாரியோவை மிஸ் பண்ணிட்டான், அதால வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம்ல என்னால டெலிவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், டெவலப்பர் டீம் ப்ளேம் பண்ணுவான். ஓகேங்களா. கண்டிப்பா இது நடக்கும். ஓகேங்களா. யாருமே நம்ம ரியல் டைம்ல கண்டிப்பா ஆர்கனைசேஷன் லெவல்ல யாருமே நம்ம பண்ண தப்பு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. இது நடக்கும். சோ இதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் டெவாப்ஸ். ஓகேங்களா. அப்ப டெவாப்ஸ்னா என்னன்னா சிங்கிள் டீம், ஒரே ஒரு டீம் தான். ஓகேங்களா. என்ன பண்ண போகுது, டெவலப்மெண்ட்ல இருந்து ஆப்ரேஷன் வரைக்கும் அந்த டெவாப்ஸ்ன்றதே பார்த்துட்டு. ஓகேங்களா. சோ இப்ப சொல்லுங்க, டெவாப்ஸ்ன்றது தனியா ஒரு டெக்னாலஜியா மெத்தடாலஜியா? மெத்தடாலஜி. ஆன்லைன் ஃப்ளோக்ஸ் டெவாப்ஸ் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே ஒரு நிமிஷம். சாரி மோகன், நான் உங்களை பார்க்கல. ஓகேங்களா. என் வாய்ஸ் கிளியரா மோகன்? ஓகே ஓகே. ஆன்லைன் ஆதித்தன், இப்போ உங்களுக்கு இப்ப என்ன புரிஞ்சிச்சு, இப்ப நான் இவ்வளவு நேரம் டெவாப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, அப்ப டெவாப்ஸ்ன்றது ஒரு டெக்னாலஜியா இல்ல மெத்தடாலஜியா? மெத்தடாலஜி ப்ரோ. யா எக்ஸாக்ட்லி. டெவாப்ஸ்ன்றது ஒரு டெக்னாலஜியே கிடையாது. ஓகேங்களா. நீங்க எங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெவாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா. டெவாப்ஸ் இஸ் நாட் எ டெக்னாலஜி, இட்ஸ் எ மெத்தடாலஜி. ஓகேங்களா. இந்த டெவாப்ஸ் மெத்தடாலஜிக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம், லாட் ஆஃப் டூல்ஸ் லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே ஓகே ப்ரோ. நாம எப்படி கிளவுட் படிக்கும்போது கிளவுடுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோமோ, அதே போல டெவாப்ஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல வந்து ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்கன்றத நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா
அப்பதான் நமக்கு தெரியும் டெவாப்ஸ்ன்றது ஏன் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு பீக்ல இருக்கு அப்படின்றது நம்ம அப்பதான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி. முடிஞ்சிருமா? ஓகே. டெவாப்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னா, நான் இப்ப சொல்றேன் அட்லீஸ்ட் நீங்க கண்டிப்பா ஆர்கனைசேஷன் லெவல்ல இருந்தீங்கன்னா, இந்த கீவேர்ட்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. வாட்டர் ஃபால் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. கண்டிப்பா இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அஜைல் மெத்தடாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ ப்ரோ. இல்லனாலும் பரவாயில்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? இது 2ம் என்னன்னா, இப்ப நம்ம டெவாப்ஸ் மாரியே ப்ரீவியஸா இன்னும் ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியும், அஜைல் மெத்தடாலஜியும் ஸ்டில் யூசிங். ஓகேங்களா? இப்ப என்னுடைய ப்ராஜெக்ட் கூட வாட்டர் ஃபால் தான். வி ஆர் நாட் யூசிங் எ அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் யூ. நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது கிளியர்னா? ஓகே. வாட்டர் ஃபால். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை வாட்டர் ஃபால் மெத்தடாலஜினா, வி ஹேவ் சம் ரெக்யர்மென்ட் ஃபேஸ். கரெக்ட்டுங்களா? யாருப்பா ஜாயின் பண்ணது? Someone joining, but it's not showing. Okay. ஓகே. வாட்டர்ஃபால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு மெத்தடாலஜி தான். ஓகேங்களா? டியூரிங் த ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளானிங் எஸ்டிமேஷன். ஓகேங்களா? அ அவங்க வந்து ஒரு 3 மாடியூல் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 மாடியூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அட் எ டைம்ல குடுத்துருவாங்க. 3 மாடியூல் நீங்க டெவலப் பண்ணி குடுத்துருங்க. நீங்க எப்ப நீங்க முடிச்சு குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்களா? நாம என்ன சொன்னோம்? 9 மந்த்ஸ் சொன்னோம். கரெக்ட்டா? 9 மந்த்ஸ் இஸ் எ பிளான். ஓகேங்களா? இந்த 9 மந்த்ஸ்ல அரவுண்ட் ஒரு 8 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கும் அந்த கிளையன்ட்க்கு என்ன இருக்காது? மேஜரா கம்யூனிகேஷனே இருக்காது. ஓகேங்களா? நான் சொல்றது வந்து டெவலப்மென்ட் ஃபேஸ்ல இருக்கும். கண்டிப்பா டாப் லெவல் மேனேஜ்மென்ட்க்கு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த டெவலப்மென்ட் ஃபேஸ்க்கோ, டெஸ்டிங் ஃபேஸ்க்கோ இந்த கிளையன்ட்க்கும் என்ன இருக்காது? எந்த விதமான இன்டராக்ஷனுமே இருக்காது. ஓகேங்களா? அப்ப கிளையன்ட் எங்க நமக்கு வருவான்னா, கமிங் டூ த பிக்சர்னா 6 மந்த்ஸ் ஆர் 7 மந்த்ஸ் ஆஃப்டர் தான் வரும். ஓகேங்களா? 7 மந்த்ஸ் ஆஃப்டர் தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டே அவன் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓகேங்களா? இன் கேஸ் இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இவன்ட்ட நம்ம சொல்லுவோம். டியூரிங் த பிளான் ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணி தருவேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ நெனச்சத விட பயங்கரமா நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் குடுப்பாங்க. டாப் லெவல் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? நீங்க இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா அவன் 7த் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அவுட்புட் பார்த்தான்னு வைங்க. இன் கேஸ் நாம இந்த 7த் மந்த்ல எந்த ஃபேஸ்ல இருப்போம்னா, டெஸ்டிங் ஃபேஸ்ல இருப்போம். எங்க இருப்போம்? டெஸ்டிங் ஃபேஸ்ல இருப்போம். டெஸ்டிங் ஃபேஸ்ல நம்மளுடைய டெவலப்பர் ஒழுங்கா வொர்க் பண்ணாம, டெஸ்டிங்ல நெறைய பக் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பக்க கிளியர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பக்க கிளியர் பண்ணி ஆகணும். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட்க்கு தெரியும்? 7த் மந்த் தான் தெரியும். 6th மந்த் ஆர் 7த் மந்த் தான் தெரியும். அதுவரைக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஓகே அவங்க ப்ராமிஸ் பண்ண மாரி பெர்ஃபெக்ட்டா டெவலப்மென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பான். இந்த 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த 3 மாடியூல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இவனால வேற ஆர்கனைசேஷன்களுக்கு குடுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்? 2டே 2 வே தான் இருக்கு. 1 நம்மளுடைய ரிலீஸ் டேட்ட தள்ளி வைப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன தேவ? குவாலிட்டியான ப்ராடக்ட் தேவ. அப்ப என்ன பண்ணுவான்? குவாலிட்டியான ப்ராடக்ட் தேவைன்னா என்ன பண்ணுவான்? ஆப்வியஸா ரிலீஸ் டேட்ட தள்ளி வைப்பான். இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அப்படி ரிலீஸ் டேட்ட தள்ளி வைக்கலன்னா என்ன பண்ணுவான்னா, நமக்கு கோட் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? சம் அமௌண்ட் அதுல என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கை வச்சுருவான். ஓகேங்களா? அவன் 2டே 2 ஆப்ஷன் தான் குடுப்பான். 1 நீ அடிஷனலா ஒரு ரிசோர்ஸ போட்டு இத எனக்கு கம்ப்ளீட் பண்ணி குடு ஆன் டைம்ல. ஓகேங்களா? இல்ல நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய கோட் பண்ண மாரி நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், அமௌண்ட்ட செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். இதுதானே நடக்கும் ஆப்வியஸா. ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய மைனஸ் வாட்டர்ஃபால்ல. கிளையன்ட் எப்போ உங்களுக்கு கமிங் டூ த பிக்சர் வருவான்னா, எண்ட் ஆஃப் த டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் வருவோம். ஓகேங்களா? அப்ப போயிட்டு என்னதான் நம்ம கண்டுபிடிச்சாலும் சரி. ஓகேங்களா? நீங்க அடிஷனலா ஒரு 10 டெவலப்பர கூட ஆட் பண்றீங்கன்னு வைங்க. 10 டெவலப்பரும் அவன் அந்த ஸ்கோப்ப புரிஞ்சுட்டு வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கரெக்ட்டா? கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா வொர்க் ஆகாது. ஓகேங்களா? ஆனா ஸ்டில் நவ் இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி லைவ்ல இருக்கு. ஓகேங்களா?
என்னுடைய கரண்ட் ப்ராஜெக்ட் இந்த வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கிளைண்ட் ஒரு கமிட்டட் டேட் கொடுத்துட்டான், ரிலீஸ் டேட். ஓகேங்களா? டாஸ்க் கொடுத்துட்டான். நான் என்ன ஒர்க் பண்றேன்னு கிளைண்ட்டுக்கு தெரியாது. என் மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒர்க் பண்றேனா இல்லையான்றது கூட கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு அப்ளிகேஷன் எந்த ஃபேஸ்ல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கூட அவனுக்கு தெரியாது. ஓகேங்களா? திஸ் இஸ் த வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. ஓகேங்களா? இன்னொரு டிராபேக் வாட்டர் ஃபால்ல என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில ஒரு 3 மாடல் குடுத்துருக்கான்னு சொன்னேன். ஓகேங்களா? லேட்டர் ஆன் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்க கிளையன்ட்க்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஆ இந்த மாரி ஒரு லாகின் பேஜ் இருக்கு இல்லீங்களா? இதுக்கு பதிலா அவன் என்ன நெனைக்கிறான்னா, இந்த லாகின் பேஜ்ல சைன் அப் பேஜும் வச்சா என்ன? அப்படின்ற மாரி ஒரு தாட் வருது. ஓகேங்களா? இங்க இப்ப என்ன இருக்கு? லாகின் பேஜ் மட்டும் இருக்கு. இல்ல கிளையன்ட்க்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட 3 மாடியூல் தான் குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் குடுத்த ரெக்வயர்மென்ட்ல இந்த சைன் அப் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. நம்ம ஜஸ்ட் லாகின் பேஜ் மட்டும் தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். அப்ப நம்ம டெவலப்பர் எதுக்கு ஒர்க் பண்ணுவான்? இந்த லாகின் பேஜ்க்கு மட்டும் தானே ஒர்க் பண்ணுவான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் குடுத்ததுக்கு அப்புறமா அவன் என்ன நெனைக்கிறான்னா, எனக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன்னு தனியா ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு, இன்கேஸ் ப்ரீவியஸா அவனுக்கு அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லன்னா புதுசா வந்தானா, டைரக்ட்டா சைன் இன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி லேட்டர் ஆன் வருது. நம்மகிட்ட குடுத்துட்டான். நாமளும் ஒரு கமிட்டட் டேட் குடுத்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அவனுக்கு இந்த தாட் வருதுன்னா, அவனால என்ன பண்ண முடியாதுன்னா, தே கேன்ட் ஏபிள் டூ இன்க்ளூட் எனிவேர். அப்ப அவன் என்ன பண்ணணும்? அந்த தனியா ஒரு ஸ்கோப் இருக்குங்களா? அதுக்கு தனியா ஒரு என்ன சொல்றது? கோட்ஸும் ஒரு டைம் லைனும் வாங்கி, அது தனியா தான் யூஸ் பண்ண முடியும். வி கேன்ட் ஏபிள் டூ இன்வால்வ் இன்சைட் அவர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, புதுசா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்தா நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. இது ஒரு டிராபேக். ஓகேங்களா? இத ஓவர் கம் பண்ணது தான் அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா? அஜைல் மெத்தடாலஜினா என்னன்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் கால்ட் அஸ் அ ஸ்பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட் யாருனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பிரிண்ட். நெறைய ரிலீஸ தான் ஸ்பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிலீஸ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்திருக்கு இல்லீங்களா? நம்மளுடைய வாட்டர் ஃபால்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு மேஜர் ரிலீஸ் ஆர் மைனர் ரிலீஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அது அப் டூ யுவர் கிளையன்ட் விஷ். மேஜர் ரிலீஸ்னா எதுவும் இல்லங்க. பெரிய லெவல் ஃபங்ஷனாலிட்டி சேஞ்சஸ்னா அது மேஜர் ரிலீஸ். மைனர் ரிலீஸ்னா என்னன்னா, சின்னதா ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு, அதான் எக்ஸிஸ்டிங்கா நம்ம டெவலப் பண்ணோம். அதுல ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சுன்னா, அத பிக் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லீங்களா? அப்டேட் பண்ணுவோம் இல்லீங்களா? அததான் மைனர் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த அஜைல் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹேவ் எனி மேஜர் ஆர் மைனர் ரிலீஸ். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா, 3 மாடியூல் இருக்குன்னு சொன்னான்ல, 3 மாடியூல் உங்க கையில குடுக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் தான் குடுப்பான். ஓகேங்களா? நீங்க 9 மந்த்ஸ் டைம் குடுப்பீங்க. 3 மாடியூல்ஸ்க்கு. அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட் உங்க கையில ஒரே ஒரு மாடியூல் தான் குடுப்பான். குடுத்துட்டு டெட்லைன் வந்து 3 மந்த்ஸ் தான் குடுப்பான். அந்த ஒரு மாடியூலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட்டும் சாங்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு மாடியூலுக்கு என்ன ஆகும்? 3 மந்த்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுப்போம். ஓகேங்களா? அது என்னன்னா டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ மொத்த 3 மாடியூலுமே உங்க கையில குடுத்தாச்சு. அப்போ அவனால என்ன பண்ண முடியாது? வாட்டர் ஃபால்ல வேற யாருக்குமே எடுத்துட்டு போய் குடுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கான்? அஜைல் மெத்தடாலஜில ஒரே ஒரு மாடியூல் தான் உங்க கையில குடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்ப அவனால என்ன பண்ண முடியும்? ரிமைனிங் 2 மாடியூல்ஸ் இந்த ஒரு மாடியூல் ஒழுங்கா போடலன்னா என்ன பண்ணுவான்? ரிமைனிங் இருக்க 2 மாடியூல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, வேற ஒரு கிளையன்ட் கையில குடுத்துட்டு போயிடுவான். கரெக்ட்டா? இஸ் இட் பாசிபிள் தானே? அப்போ ஹாபியஸா இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவன் என்ன பண்ணுவான்? HCLல இருக்கவன் என்ன பண்ணுவான்? இந்த மாரி லேசியா இருப்பானா? மேனேஜரோ இல்ல டிஎலோ லேசியா இருப்பானா? இருக்கவே மாட்டான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவான்? கேட்டுட்டே இருப்பான். டெவலப்பரையும் கேட்பான், டெஸ்டரையும் கேட்பான். என்னப்பா ஆச்சு? என்ன ப்ராசஸ்ல இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பான். ஏன்? அவன் இந்த ஒரு மாடியூல ஆன் டேட்ல முடிச்சு குடுத்தா தான் அவனுக்கு என்ன ஆகும்? குவாலிட்டி ஆஃப் வொர்க் பண்ணா தான் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் மாடியூல் வரும். ஓகேங்களா? சோ, ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ன்றது நாட் எ கிளையன்ட் சர்டிஃபிகேஷன் மாடல். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் மாடியூல். ஓகேங்களா? ஆனா அஜைல் மாடியூல்ன்றது கிளையன்ட் ஸ்பெசிஃபிக் மாடல். கிளையன்ட் ஸ்பெசிஃபிக் மாடல்னா என்னன்னா, கிளையன்ட் ஓரியன்டட்ல இருக்கும். ஓகேங்களா? கிளையன்ட்க்கு தான் அதனால என்னது? மேஜர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா, தே ஆர் கால்ட் அஸ் அ ஸ்பிரிண்ட் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட் ஆர் ஸ்க்ரம். இதுல எது சொன்னாலும் அதே சேம் நேம் தாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரம். யாருனா ஸ்க்ரம் கேள்விப்பட்டீங்களா? ஸ்க்ரம் மாஸ்டர் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஸ்க்ரம் எல்லாமே அஜைல்ல தான் வரும். ஓகேங்களா? தே ஆர் கால்ட் அஸ் அ ஸ்க்ரம் ஆர் ஸ்பிரிண்ட். ஓகேங்களா? ஸ்க்ரம் மாடியூல் தான் அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா? இந்த அஜைல் மெத்தடாலஜி என்னன்னா, ஆ நம்ம வாட்டர் ஃபால்ல இந்த டிராபேக்லாம் இங்க ஃபுல்லாவே ஓவர் கம் பண்ணிருவோம். ஓகேங்களா? என்னென்ன வரும்னா, பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் போட்டோம் இல்லைங்களா? அத அவன் என்ன பண்ணுவான்னா, 3 ஸ்ப்ளிட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கு என்ன பண்ணுவான்? 3 மந்த்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடியூலுக்கு என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். நெக்ஸ்ட் மாடியூலுக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லா டெவலப்பரும் எதுக்கு வொர்க் பண்ணுவாங்க? நம்மளுடைய ஸ்பிரிண்ட் 1க்கு தான் வொர்க் பண்ணுவாங்க. கைஸ் கிளியரா? இல்லன்னா கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் எங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலா தான் போகும்.
ஓகேங்களா? இன்னைக்கு ப்ராக்டிக்கலா எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்ல. நெக்ஸ்ட் செஷன்ல இருந்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா ப்ராக்டிகலா போகும். ஓகேங்களா? அப்ப எல்லாருமே என்ன எதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க? இந்த ஸ்பிரிண்ட் 1க்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அப்போ இந்த ஸ்பிரிண்ட் 1க்கே என்ன ஆகும்னா, we don't have any செப்பரேட் கிளையன்ட் மாடல்ல எதுவுமே இல்ல. ஓகேங்களா? தே ஆர் கால்ட் அஸ் a ஸ்க்ரம் டீம். அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட்டே ஒரு ஸ்க்ரம் டீம்னு ஒண்ணு வந்து ரெடி பண்ணுவான். ஓகேங்களா? அந்த ஸ்க்ரம் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, we have a ஸ்க்ரம் மாஸ்டர். They are called as a ஸ்க்ரம் மாஸ்டர். அந்த ஸ்க்ரம் மாஸ்டர் யாரெல்லாம் இருக்கலாம்னா, மேபி உங்களுடைய மேனேஜரா இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஆன் சைட் ஃப்ளோஸா இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்க டிஎலா கூட இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் கிளையண்ட்டை பொறுத்து. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரம் மாஸ்டரா கிளையண்ட் தான் இருப்பான். ஓகேங்களா? ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, we have a டெவலப்மென்ட் டீம். ஓகேங்களா? டெவலப்மென்ட் டீமும் இங்கேயே வந்துருவான். டெஸ்டிங் டீமும் இங்கேயே வந்துருவான். பிளஸ் உங்களுடைய கிளையண்ட்டும் இருப்பான். ஓகேங்களா? கிளையண்ட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவரி ஸ்பிரிண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிவிஜுவல் டாஸ்கா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் டாஸ்கா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் தான் டெவலப்பர் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோட் தான் கொடுப்போம். ஓகேங்களா? நான் அதுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? டே டு டே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய டிக்கெட்டுக்கு நான் ஐ வில் பிரிங் த அப்டேட் ஃப்ரம் ஸ்க்ரம் கால். ஓகேங்களா? டெய்லி என்ன நடக்குன்னா, ஸ்க்ரம் கால் இருக்கும். ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் கிளையண்ட்டை பொறுத்து. சம் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாள்ல 2 ஸ்க்ரம் கால் வைப்பான். மார்னிங் ஒரு ஸ்க்ரம் கால் வைப்பான், ஈவினிங் ஒரு ஸ்க்ரம் கால் வைப்பான். ஓகேங்களா? ஒரு சில கிளையண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்க்ரம் கால் வைப்பான். ஓகேங்களா? அது அப் டு உங்களுடைய ஸ்க்ரம் மாஸ்டரை பொறுத்து. ஓகேங்களா? அப்போ நான் டெய்லி போயிட்டு என்னோட அப்டேட் கொடுக்கும்போது கிளையண்ட்டுக்கு என்ன தெரிய வரும்? இப்போ அவன் கொடுத்த ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது தெரிய வருமா? இங்க கிளையண்ட்டுக்கு எப்பங்க தெரியும் அவனுடைய அப்ளிகேஷன் பத்தி? 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். 6 மந்த்ஸ் எதுவுமே தெரியாது. 6 மந்த்ஸ் வரைக்கும் அவன் என்ன நம்பிட்டு இருப்பான்? நம்ம மேனேஜர் என்ன சொல்றாங்களோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டா ரெடி ஆயிட்டுன்னு தான் நம்பிட்டு இருப்பான். ஓகேங்களா? 7த் மந்த் அவன் உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம மேனேஜர் விட்டத ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது உள்ள வந்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஆனா இந்த அஜைல் மெத்தடாலஜில எப்ப தெரியும்? கிளையண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவரி டே தெரியும். ஓகேங்களா? அப்ப நம்ம குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எங்கேயே தெரிஞ்சிரும் அவனுக்கு? டெய்லியுமே தெரிஞ்சிரும். கரெக்ட்டா? அப்போ ஒரு ஸ்பிரிண்ட்ல இங்கேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிரிண்ட் நெருங்குதுன்னு வைங்க. எனக்கு வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றாங்கன்னா, தே கிவ் அ 1 வீக் ஒன்லி. 1 வீக்க தாண்டிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு டாஸ்க் ஒரு பெர்சனுக்கு அசைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்னால அந்த வித்தின் அ வீக்ல அந்த டிக்கெட்ட க்ளோஸ் பண்ண முடியலன்னா, ஹாபியஸா கிளையண்ட் என்ன பண்ணுவான், யார புஷ் பண்ணுவான்னா, மேனேஜர புஷ் பண்ணுவான். மேனேஜர் என்ன பண்ணுவான், ஒண்ணு என்ன புஷ் பண்ணுவான், இல்லன்னா அடிஷனல் ரிசோர்ஸ் குடுத்துட்டு அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ண பார்ப்பான். ஓகேங்களா? அப்ப அந்த வீக்குக்குள்ளாரே என்ன ஆகும், அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப அந்த வீக்குக்குள்ளாரே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுதுன்னா, உங்களுக்கு ரிலீஸ் டேட் தள்ளி போகுமா? ஆப்வியஸா போகாது. கரெக்ட்டா? அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா கிளையண்ட் பிரெஃபர் பண்ணுவான்? இந்த வாட்டர் ஃபால பிரெஃபர் பண்ணுவாங்களா? இல்லன்னா இந்த அஜைல் மெத்தடாலஜிய பிரெஃபர் பண்ணுவாங்களா? அஜைல் தான். ஓகேங்களா? அதனால தான் அஜைல் பூம் ஆச்சு. ஓகேங்களா? அஜைலுக்கும் டெவாப்ஸ்க்கும் அந்த அளவுக்குலாம் மேஜர் டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃபரண்ட்னா, இங்க என்னன்னா சம் மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கும். அஜைல் மெத்தடாலஜில. ஓகேங்களா? இங்க நம்ம டெவாப்ஸ்லயும் அஜைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா என்னன்னா, இதுல சம் மேனுவல் இன்டரப்ஷன் இஸ் தேர். ஹலோ? சொல்லுங்க. ஓகே. நம்ம டெவாப்ஸ்லயும் என்ன பண்ண போறோம்னா, இதே அஜைல் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுவோம். இங்க சம் மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கும். நம்ம அத என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டட் வேக்கு போவோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? அச்சச்சோ! ஒரே நிமிஷம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல எதனா டவுட்ஸ் இருக்கா? வாட்டர் ஃபால் இதெல்லாம் ஓரளவுக்கு கிளியரா? இதெல்லாம் தான் ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க இன்டர்வியூல நீங்க அட்டெண்ட் பண்ணாலும், ஓகேங்களா? நீங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்க கிளியரா சொல்லலாம். ஓகேங்களா? ஐ அம் வொர்க்கிங் ஆஸ் அ லாட் ஆஃப் மெத்தடாலஜி. நான் நெறைய மெத்தடாலஜி ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து வாட்டர் ஃபால்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜைல்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட் நவ் வி ஆர் இன்
டெவாப்ஸ் மெத்தடாலஜி ஆல்சோ டெவாப்ஸ்குள்ளார நான் அஜைல் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அவன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம வேலிடேட் பண்றதுக்கு நிறைய டூல் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களை நோண்டுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்னா என்ன கேட்பான், அப்படியா அஜைல் மெத்தடாலஜி நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி உங்களுடைய ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு கேட்பான். தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, இருக்கிறது இதுதான். ஓகேங்களா, ஸ்க்ரம் தான் அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா, ஆனா ஒரு ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுவான், டிஃப்ரெண்ட் வேல கன்வே பண்ணுவான். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னதுதான். ஒரு சில ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவான், ஒரே நாள்ல 2 கால் வைப்பான். ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவான், ஒரு நாள்ல 1 கால் தான் வைப்பான். ஓகேங்களா, ஆனா அங்க மேண்டிட்டரி என்னது, ஸ்க்ரம் கால் இஸ் அ கீவேர்ட். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நான் அஜைல் மெத்தடாலஜி ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அஜைல் மெத்தடாலஜில வி ஆர் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்பிரிண்ட். ஓகேங்களா, நான் ஸ்பிரிண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ரிலீஸ்க்கு ஸ்பிரிண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஈச் அண்ட் டே டு டே வி ஹேவ் சம் ஸ்க்ரம் கால் இஸ் தேர். அந்த ஸ்க்ரம் கால்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், ஸ்க்ரம் மாஸ்டர் ஜாயின் பண்ணுவாரு, கிளைண்ட் சைட்ல இருந்து ஜாயின் பண்ணுவான், டெவலப்பர் ஜாயின் பண்ணிருக்கான், டெஸ்டிங் டீம்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கான். நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல போனாலும் என்ன இருக்கும், இவங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க. கரெக்டா, அதை யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? ஆனா அவன் வந்து வேற வேலை வச்சிருப்பான். நீங்க சொல்றதுதான் நீங்க யூஸ் பண்ற அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா, நீங்க அதுல கான்பிடென்டா இருக்கும். அவன் மறுபடியும் கேட்டா சரி, ஓகே மேபி அவன் உங்களை ரொம்ப மடக்கி கேட்டாரா, நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன சொல்றீங்கன்னா, மேபி உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி இருக்கலாம், எங்க ஆர்கனைசேஷன்ல நாங்க யூஸ் பண்ற அஜைல் மெத்தடாலஜி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க அடிச்சு பேசுனீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களை அவன் கொஸ்டினே பண்ண மாட்டான். ஓகேங்களா, பேசிக்ஸ் இதான். ஸ்க்ரம் கால்ஸ் இருக்கும், அதுல இவ்வளவு பேர்லாம் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, டெய்லி ஸ்க்ரம் கால் நம்ம என்ன பண்ணுவோம், டாஸ்க் படியே அப்டேட் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஓகே கைஸ், இஸ் இட் கிளியர் ஆன்லைன்? எஸ் ப்ரோ. ஓகே, நான் இங்க இன்னொரு வேர்ட் சொன்னேன். டெவாப்ஸ்னா என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டட் வென் சொன்னேன். ஓகேங்களா, நம்ம டெவாப்ஸ் போறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிண்ட் வரைக்கும் வெயிட் பண்றதுக்குலாம் இப்ப ரெடியா இல்லை. ஓகேங்களா, ஸ்பிரிண்ட்னா 3 months சொன்னேன். ஓகேங்களா, அப்போ அவன் ஒரு மாடியூல்ல இந்த மாடியூல் தான் ரெடி ஆகுதுன்னு வைங்க. ஓகேங்களா, இதுலயே அவன் நிறைய மாடியூல்ஸ் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்சனல் லோன்ன்றது ஒரு மாடியூல், என்ஆர்ஐன்றது ஒரு மாடியூல். ஓகேங்களா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே போறேன் பாருங்களேன், ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் பேக். இப்போ இந்த கார்பரேட் இருக்கா, கார்பரேட்டுக்குள்ளார பண்ணா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கார்பரேட் கிரெடிட் கார்டு தனியா இருக்கும், இல்லை கார்பரேட்டுக்குள்ளார நிறைய திங்ஸ் இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே எதில் வரும், கார்பரேட்டுக்குள்ளார வர்றது தான். ஓகேங்களா, டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட், கிரெடிட், இது எல்லாமே. இப்போ இதுக்கு மட்டும் ஒர்க் பண்றேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்றேன்னா எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. டொமஸ்டிக் அக்கௌண்ட் இருக்கு, ஓகேங்களா, டிவிடெண்ட் அக்கௌண்ட் இருக்கு, ஸ்டார்ட் அப்லாம் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுல மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்களா, எதை யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டா, இந்த மாதிரி இருக்குங்களா, கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இருக்கு. ஓகேங்களா, மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் எதை ஒர்க் பண்றாங்களோ, இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளார இவ்வளோ இருக்குங்களா, இதுல வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் மாடல் ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்க. நீங்க அஜைலே யூஸ் பண்ணாலும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 3 months வெயிட் பண்ணுவோம். கரெக்டா, 3 months வெயிட் பண்ணாதான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், டெப்ளாய் பண்ண முடியும் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் டெவாப்ஸ்ன்றது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு மாடியூல், இந்த மாடியூல்குள்ளாரே இந்த சப் பார்ட் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, வி டோன்ட் வெயிட் ஃபார் until 3 months. ஓகேங்களா, டெவலப்மெண்ட் முடிச்சு டெஸ்டிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டா முடிஞ்சுனா நம்ம என்ன பண்ணிடலாம், டெப்ளாய்மெண்ட் முடிச்சிட்டோம் ஆட்டோமேட்டடா. ஓகேங்களா, அதுதான் டெவாப்ஸ் உடைய பவர்ஃபுல். அப்படின்னு என்னன்னா ஃபாஸ்டர் டெலிவரி. ஓகேங்களா, 3 months வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு டெஸ்டிங்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா டெப்ளாய்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுதான் டெவாப்ஸ் உடைய பவர். இல்ல கிளியரா? ஆக்சுவலா நம்ம அந்த அஜைல் மெத்தடாலஜி என்ன பண்ணுவோம், ஸ்பிரிண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்டா, அப்ப இந்த எல்லா ஸ்பிரிண்ட்டும் முடிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா நம்ம டெவாப்ஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி மேனுவல் இன்டரப்ஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெவாப்ஸ் டெஸ்டிங் அது எல்லாமே இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட டெவாப்ஸ் ஃப்ளோ, இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட டெவாப்ஸ் ஃப்ளோ எங்க ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் முடிக்கிறது தான் என்னோட டெவாப்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் கோடு முடிச்சானா அவன் எங்க போடுவான், காமன் பிளேஸ்ல போடுவானா. ஓகேங்களா, நான் அது என்ன டூல்ன்றதை நான் லேட்டரான்னு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு காமன் பிளேஸ்ல போடுவோம். கரெக்டா, அவன் எப்படி போடுவான், டெவலப்மெண்ட் முடிச்சாதான் போடுவான். ஓகேங்களா, அங்க இருந்தா என்னோட டெவாப்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, என்னுடைய கோடு அவன் ஒன்ஸ் அந்த காமன் ரெபாசிட்டரியில போட்டானா என்னோட டெவாப்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அந்த கோடு டைரக்டா என்ன பண்ணும், பில்டிங் ஸ்டேஜ் வந்துடும். வாட் இஸ் மீன் பை பில்டிங் ஹியர், பில்டுனா என்னது, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஆக்சுவலா ஒரு கோடிங்னா என்னது, ஜாவால எழுதியிருப்பான், பைத்தான்ல எழுதியிருப்பான். கரெக்ட்டுங்களா? ஓகேங்களா, அந்த கோடை நம்ம எடுத்துட்டு போய் டைரக்டா எப்பவுமே டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம அந்த கோடை என்ன பண்ணணும்,
டெஸ்டிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை பில்ட் பண்ணி பேக்கேஜ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? பார்த்திருக்கீங்களா? நம்ம AWS கிளாஸஸ்ல ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? அது என்ன ஃபார்மேட்ல வந்துச்சு உங்களுக்கு? ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் வந்து டார் ஃபைலா வந்துச்சு. டார் ஃபைல தான் நான் என்ன பண்ணேன், அன்டார் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரா கன்வெர்ட் பண்ணி எடுத்து போய் டெப்ளாய்மென்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? அப்ப அது என்ன ஃபைலா வந்துச்சு? டார் ஃபைலா வந்துச்சு. ஓகேங்களா? கம்ப்ரஸ்ட் ஃபைல். அதுதான் நான் வந்து பில்டுன்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு நம்ம சம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் லேட்டரா சொல்றேன். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்னா பில்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அந்த பில்டு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். பில்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா என் கோட் இங்க இருந்து எடுத்து என்ன பண்ணும், பில்ட் பண்ணிடும். பில்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா டெஸ்ட் பண்ணும். எப்படி டெஸ்ட் பண்ணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன். டெவாப்ஸ்ல நான் 2 கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் சொன்னேன். ஒன்னு வந்து மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்னு என்ன சொன்னேன்? ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்டட் டெஸ்டிங் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஸ்கிரிப்டட் டெஸ்டிங்கை பைப்லைனுக்குள்ளார கொண்டு வரலாமா? ஆட்டோமேட்டடா கொண்டு வரலாமா? அப்போ என்னுடைய டெஸ்டிங் இங்க வந்துடும். அப்ப அந்த டெஸ்டிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடும். டெஸ்டிங் முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? நான் இந்த ஃப்ளோல நான் சொன்னதுல ப்ரீ ப்ராட் மூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் சொல்றேன். எங்க மூவ் பண்ணுவோம்? ப்ரீ ப்ராட் மூவ் பண்ணிடுவோம். அப்போ இது வரைக்கும் எதுக்காகவாச்சும் நம்ம வெயிட் பண்றோமா? ப்ரீ ப்ராடுக்கு என்ன ஆயிடும், டைரக்டா டெப்ளாய் ஆயிடும் நம்மளுடைய அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ப்ரீ ப்ராடுக்கு போற வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லணும்னா சிஏன்னு சொல்லுவோம். சிஐ மீன்ஸ் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஓகேங்களா? இந்த டெவாப்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா they are called as a development plus ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஆனா மேஜரா என்னன்னு சொல்லுவாங்கன்னா CI/CD தான் சொல்லுவாங்க. CI/CD ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை CI/CD ஃப்ளோ? வாட் இஸ் மீன் பை CI னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன். சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் அடிக்கும் போது கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். இங்க வந்து 2 திங்ஸ் சொல்லுவாங்க. டெப்ளாய்மெண்ட் ஆர் டெலிவரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? டெப்ளாய்மெண்ட்டுக்கும் டெலிவரிக்கும் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ டெவாப்ஸ்னா என்ன சொல்லுங்க ஷார்ட்டா? டெவாப்ஸ் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ஃப்ளோல ஒர்க் பண்ணீங்க டெவாப்ஸ்ல? டெவாப்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல வருது இது சொல்லலாம், தப்பு இல்ல. டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷனும் சொல்லலாம். பிஃபோர் தட் டெவாப்ஸ்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா CI/CD தான் சொல்லணும். why you are using DevOps அப்படின்னு கேட்பாங்க. because I need to do a continuous integration and continuous deployment so that I just go with the DevOps அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன் நம்ம DevOps யூஸ் பண்ணோம்னா இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் லேட்டர் ஆன், இதுவும் பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். பட் திஸ் வில் பி என்ன சொல்றது, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல போயிடும். உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீமும் ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன், ஆபரேஷன் டீம் ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். CI/CDன்னு சொல்றது ஒண்ணுதான். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் சொல்லுவேன். அப்புறம் அவன் கேட்பான் வாட் இஸ் மீன் பை கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்லுவான், சொல்லிட்டு கேட்பான். ஓகேங்களா? நான் இப்ப என்ன சொன்னேன், இந்த பேஸ்ல இருந்து ஒரு நிமிஷம், இந்த பேஸ்ல இருந்து இந்த பேஸ் வரைக்கும் நான் என்ன சொன்னேன், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ள தானே இந்த நான் இவ்வளவு நேரம் சொன்ன டெவலப்மெண்ட் வருது. கரெக்டா? இந்த ஆபரேஷன்றது இதுக்கப்புறம் தான் வருது. அந்த ஆபரேஷன்றது தான் என்னன்னா கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டெப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரீ ப்ராட் வரைக்கும் என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். இல்ல ப்ரீ ப்ராடுக்கு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கு. என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷனுக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் என்ன வரப்போகுது, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்ல வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த CI/CD இது ரெண்டும் எடுத்துட்டு வந்துடலாமா? கரெக்டா? அப்ப CI என்னது, டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல ஒர்க் பண்றது தான் CI, டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல ஒர்க் பண்றது தான் ஆபரேஷன் டீம். தட்ஸ் இட். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. இது வரைக்கும் கிளியரா? நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ்க்கு போயிடலாங்க. ஆன்லைன் கிளியர் கைஸ்? சர்வர் பில்ட், மானிட்டரிங் இதெல்லாம் வந்து அது எல்லாமே இதுல தான் வரும். இப்போ வந்து நான் சும்மா ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு டெவாப்ஸ் ஃப்ளோவே ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இது நான் சொன்னது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்றோம் அப்படின்றது நம்ம. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓகே, நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியா, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ரீ ப்ராட் வரைக்கும் மூவ் பண்றேன்னு சொன்னீங்களா, இதுக்கப்புறம் எந்தவித அப்ரூவலும் இல்லாம ஓகேங்களா டைரக்டா ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா அதுதான் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? யாருடைய அப்ரூவலும் இருக்காது.
டைரக்டா என்ன பண்ணும், கிட்ல ஒருத்தன் கோடு போட்டானா கட போயிட்டு டெப்ளாய்மெண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் அ கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஆனா இதுல சம் டிராபேக்ஸ் இருக்கு. ஏன் சொல்லுங்க, இன்கேஸ் இந்த டெவலப்பர் போடுற கோடு இன்கேஸ் ஒர்க் ஆகாம போச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குன்னா என்ன ஆகும், மேக்ஸிமம் வராது டெவலப்பர்ல. இன்கேஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணாங்கன்னா தே ஹேவ் ஃபைண்ட் சம் இஷ்யூஸ். கரெக்டுங்களா? ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு அவனே இன்னொன்னு எடுத்துருந்தான். ஓகேங்களா, அது என்னன்னா கிளாஸ்ல ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். கரெக்டுங்களா? இதுக்கு இடையில என்ன பண்ணிருக்கானா, ஒரு செக் எடுத்து வந்து வச்சிருக்கான். ஓகேங்களா, என்னன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கும். என்னன்னா we need to approve something. இந்த ப்ரீ ப்ராடக்ட் அப்புறமா என்ன பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். அந்த அப்ரூவல் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எய்தர் யுவர் கிளைண்ட் ஆர் யுவர் ப்ராஜெக்ட் மேனேஜர், பிஎம் சொல்லுவோம். ஓகேங்களா, இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க என்ன பண்ணணும், இந்த கேஸை அப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த அப்ரூவல் வந்து 2 ஸ்டேஜஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து இமெயில் நோட்டிபிகேஷன் போகும். கிளைண்ட்டுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் போயிட்டு அவன் ஓகேனா ஜஸ்ட் நம்ம எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இமெயில் நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும்ல, அதே மாதிரி ஒரு இமெயில் வந்து வரும். ஓகேங்களா, அதை அவன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டானா அது என்ன ஆயிடும், டெப்ளாய்மெண்ட் ஆயிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஒன் வே மெயில் கம்யூனிகேஷன். இன்னொரு வே என்ன இருக்குன்னா, தே ஹேவ் அ சம் செப்பரேட் பட்டன். ஓகேங்களா, ஒரு பட்டன் கிளிக் இருக்கும். அது என்ன ஆகும்னா, அந்த ஜாப் வந்து இங்க அப்படியே நின்றுடும். ஓகேங்களா, இந்த அப்ரூவல் ஸ்டேஜ்ல என்ன ஆகும், நின்றுடும், பாஸ் ஆயிடும். ஓகேங்களா, அந்த அப்ரூவர் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாதான் என்ன ஆகும், டெப்ளாய்மெண்ட் ஆகும். திஸ் இஸ் நெக்ஸ்ட் வே. ஓகேங்களா, சம் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவோம்னா ஒரே பைப்லைன்ல வைக்கவே மாட்டாங்க. இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் வரைக்கும் தனியா ஒரு பைப்லைன் வச்சுட்டு கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் டிஃப்ரெண்ட் பைப்லைன்ல வச்சு. அப்படின்னா என்னன்னா, அந்த டெவலப்பர் கோடை டெவலப் பண்ண உடனே அது ப்ரீ ப்ராடக்ட் வரைக்கும் அதுவா போயிடும், எந்த இன்டரப்ஷன் இல்லாம. ஓகேங்களா, அந்த கிளைண்ட்டுக்கோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கோ எப்ப அதை டெப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்ப என்ன பண்ணுவான், மேனுவலா போயிட்டு அந்த டெப்ளாய்மெண்ட் ஜாபை ட்ரிகர் பண்ணிடும். ஓகேங்களா, தட்ஸ் இட். கிளியரா? ஓகேவா, நம்ம டூல்ஸ் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்னென்ன டூல்ஸ் பார்க்க போறோம்னு போயிடலாமா? ஓகே ஓகே, ஜஸ்ட் a second. எனக்கு யாராச்சும் சொல்லுங்க, இப்போ நம்ம கண்டினியூஸ் இப்போ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஏதோ ஒன்று பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, இப்போ நீங்க டெப்ளாய் பண்ணணும், கோடு செகண்டரி, அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணணும். நாம எதில் டெப்ளாய் பண்ணுவோம், ஏடபிள்யூஎஸ்ல அப்ளிகேஷன் நம்ம எதில் டெப்ளாய் பண்ணோம், சர்வர். மிடில் வேர் வச்சு சர்வர்ல டெப்ளாய் பண்ணோம். கரெக்டா? அப்ப நமக்கு மஸ்ட் என்ன தேவை, சர்வர் தேவை. சர்வர்லாம் என்ன சொல்லுவோம், சர்வரா இருக்கட்டும், விபிசியா இருக்கட்டும், ஆர்எல் ஸ்டோரேஜஸா இருக்கட்டும், இல்லைன்னா வால்யூமா இருக்கட்டும். நம்ம அஜூர் சைட்ல வந்தோம்னா விநெட் கிரியேட் பண்ணுவீங்களா, விநெட் கிரியேட் பண்ணுவீங்க, விநெட் சப்நெட். ஓகேங்களா, ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, நம்ம நீங்க நல்லா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம டெவாப்ஸ்க்கும் கிளவுடுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கிளவுட் படிக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சர்வீசஸ் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, when you are moving into the DevOps என்டையர் திங் நீங்க என்னன்னு சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே சர்வீசஸ் தான். இன்கேஸ் அவன் ஏடபிள்யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணா நீங்க என்ன சொல்லணும், சர்வீசஸ் பேஸ்ல ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் டெவாப்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டானா நீங்க என்ன சொல்லணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். நீங்க அங்க ஏடபிள்யூஎஸ்ல கூட நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, நீங்க ஈஸி டு கிரியேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டானா நீங்க சொல்லலாம், யா வி ஆர் கிரியேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஸி டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசிங் எ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஏஆர்எம் டெம்ப்ளேட்டை சொல்லிடலாம். ஓகேங்களா, ஆனா அவன் ஏஆர்எம் டெம்ப்ளேட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அதை தாண்டி நீங்க அட்வான்ஸா டெராஃபார்ம் படிப்பீங்க. ஸோ அவங்க டெராஃபார்ம்ல தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாட் அ மிஷின், திஸ் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, இன்ஃப்ரா பார்ட். ஓகேங்களா, இன்ஃப்ரா பார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இன்ஃப்ரா பார்ட்ல நம்ம 2 டூல் பார்க்க போறோம். ஓகேங்களா, டெராஃபார்ம் எதுக்காக நம்ம பார்க்க போறோம்னா
கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, 2 டூல் பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட்டும் பண்ணலாம், மேனேஜும் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனா அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்றோன்றதை நான் ஒரு டூல் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகேங்களா, டெராஃபார்ம் இப்போதைக்கு நீங்க என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு நீங்க எதை யூஸ் பண்றீங்க, டெராஃபார்ம் யூஸ் பண்றீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஆன்சிபிள். ஓகேங்களா, ஆன்சிபிள் எதுக்கு யூஸ் பண்றோம், மேனேஜ் பண்றதுக்காக. ஓகேங்களா, கிளியரா? ஓகே, இதை என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் ஆர்எல்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு, அஜூர்லயும் இருக்கு. ஓகேங்களா, இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு அஜூர், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா அஜூர் ஏஆர்எம் சொல்லுவோம். ஓகேங்களா, ஏடபிள்யூஎஸ்னா என்ன சொல்லுவோம், என்ன என்ன சர்வீஸ், ஏடபிள்யூஎஸ் எடுத்து பார்க்கல யாரும். அப்பவே நான் சொன்னேன் நிறைய சர்வீசஸ் படிப்போம் மறந்துருவோன்ட்டு. ஆதித்தன் என்ன சர்வீஸ் சொல்லுங்க ஏடபிள்யூஎஸ்ல? ஓகே, கிளவுட் ஃபார்மேஷன் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? ஓகேங்களா, அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஓகேங்களா கைஸ், இன்னும் உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த வீக்கெண்ட் உட்காந்தீங்கன்னா கூட என்னுடைய ஃபுல் வீடியோஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஏன்னா நீங்க ஒன்ஸ் டெவாப்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க கிளவுட திரும்பி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க இருக்கிறத நீங்க பார்க்கறதே ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா, சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். டிப்ளாய்மென்ட் மாடல் தான் எது ஐஏஎஸ்சியா? இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா, அதையே கோடா எழுதி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு டெராஃபார்ம் ஆர் ஆன்சிபிள் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் அது என்னன்றது. ஓகேங்களா, நீங்க ஏஆர்என் டெம்ப்ளேட் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் சொன்னார் இல்லைங்களா, கோடு எழுதிட்டு அந்த இப்போ நம்ம ஹாபிஸா நம்ம அஜூர்ல எப்படி ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம், போயிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓஎஸ் செலக்ட் பண்ணுவோமா, விநெட் சப்நெட் இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போயிட்டு ஸ்டோரேஜ் பிளாக்லாம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட்னு கொடுப்போம். ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜியூஐன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ அதே போல ஒரு விஎம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்ட் மூலியமா கிரியேட் பண்ணலாம். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு கோடு எழுதுறோம், அந்த கோடு மூலியமா நம்மளுக்கு ஒரு விஎம் கிரியேட் ஆகுது. அந்த விஎம்ன்றது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஓகேங்களா, சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது ஆர்எல்ஸ் மேனேஜ் பண்றது. ஓகேங்களா, ஆனா இது சிஎஸ்சிடில வருமானு கேட்டீங்கன்னா வரும், ரெக்குவயர்மெண்ட் இருந்தா மட்டும்தான் வரும். ஓகேங்களா, கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளோல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஃபைனலா சொல்றேன், இப்போதைக்கு இந்த கொஸ்டின் ஓப்பனா வச்சிருக்கேன். ஓகேங்களா, எங்கெங்க வரும்ன்றதை நான் லாஸ்டா சொல்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மளுடைய டெவாப்ஸே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும், டெவாப்ஸ் பைப்லைன். ஓகேங்களா, எந்த பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா இதுக்கு முன்னாடி, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் மீன் பை சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்? அப்ளிகேஷனுக்கு நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, ஜாவா பைத்தான் ஏதோ ஒரு கோடு, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை மேனேஜ் பண்றதுக்கான டூல். ஓகேங்களா, என்ன டூல் வச்சு நாம என்ன டூல் பார்க்க போறோம்னா கிட்ன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, கிட் இஸ் எ சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேங்களா, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, டெவலப்பர் ஒரு காமன் ரெபாசிட்டரியில போடுவோம், காமன் ரெபாசிட்டரியில போடுவோம், அது இங்க தான் போடுவோம். ஓகேங்களா, கிட்ல போடுவோம். கிட்ல போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய சிசிடி பைப்லைன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். டார் ஃபைல்ல அவன் வந்து ஓன் கோட் தான் போடுவான். அவன் வந்து இங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணது அவன் ஜாவா கோட் தான் போடுவான், ஆர்எல்ஸ் பைத்தான் கோட் தான் போடுவான், ஆர்எல்ஸ் .NET கோட் தான் போடுவான். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல அவன் இப்படிதான் போடுவான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நாம தான் என்ன பண்ண போறோம், இதை எடுத்து பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, கோடு நம்ம கையில வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆப்வியஸா பில்ட் பண்ற ஸ்டேஜ். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லுவோம்னா பில்டிங் பார்ட் ஆர்எல்ஸ் பில்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பில்ட் ஸ்டேஜ்ல லாட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நாம என்ன பார்க்க போறோம்னா மேவன் பார்க்க போறோம். மேவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேவன் டூல் ஜாவா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல மேக்ஸிமம் மேவன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மேவன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, யூ கேன் ஏபிள் டு யூஸ் எ கிரேடல் ஆல்சோ. மேவன் ஆர் கிரேடல், ஆண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதையும் நாம டிசைட் பண்ண போறது இல்ல. இதுக்கு வந்து மேவன் நான் யூஸ் பண்ண போறேன்னா கிரேடல் யூஸ் பண்ண போறேன்னா நான் டிசைட் பண்ண போதில்லை. யார் எனக்கு இந்த இன்புட்டை கொடுத்துருவாங்கன்னா டெவலப்பரே கொடுத்துருவான். ஏன் சொல்லுங்க, அவன் ஜாவா கோட் எழுதினவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான், அவன் லோக்கல்ல கம்பைல் பண்ணிருப்பானா,
கம்பைல் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா எந்த இஷ்யூவும் இல்லைனா தான் என்ன பண்ணியிருப்பான், கிட்டுக்கே கோட மூவ் பண்ணியிருப்பான். கரெக்டா? அப்போ அவன் எதை யூஸ் பண்ணியிருந்தான்னு நம்ம டெவலப்பர் கிட்ட செக் பண்ணா தெரிஞ்சிருமா? ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் இந்த பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நீ என்ன டூல் யூஸ் பண்ணிருக்க? மேவன் யூஸ் பண்ணிருக்கியா? கிரேடர் யூஸ் பண்ணிருக்கியா? அப்படின்னு கேட்கணும். மேவன் யூஸ் பண்ணிருக்கனா, மேவன்லயே நிறைய கமெண்ட் இருக்கு. நீ என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிருக்க? மேவன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. கிளீன் பேக்கேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லன்னா கிளீன் இன்ஸ்டாலு, பேக்கேஜ் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைல் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இதுல நீ எதை யூஸ் பண்ணிருக்க? ஏன்னா, ஒவ்வொரு டெவலப்பர் ஒரு ஒரு மாரி கோட் பண்ணியிருப்பான். இப்ப நீங்க கோட் பண்றதும், நான் கோட் பண்றதும் சேமா இருக்காது இல்லையா? ஓகேங்களா? அதனால நம்ம அந்த ஆப்ஷன் யார்கிட்ட கேட்கணும்? டெவலப்பர் கையிலே கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஆர் எல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆனது நீங்களாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க கொஞ்சம் மேவன் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம டெவலப்பர் கையில இருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்கன்னா, நம்ம என்ன நம்மளுடைய ஜாப் என்னங்க? இத ஜஸ்ட் நம்மளுடைய பைப்லைன்ல இன்க்ளூட் பண்ணணும். அவ்வளவுதான். பில்ட் ஸ்டெப்ப. ஓகேங்களா? பில்ட் பண்ணியாச்சு. பில்ட் பண்ணா நமக்கு என்னென்ன வரும்? ஜார் ஃபைல் வரும். இல்லன்னா வார் ஃபைல் வரும். இல்லன்னா டார் ஃபைல் வரும். அவ்வளவுதானே. இதுதான் வரும் உங்களுக்கு பில்ட் பண்ண உடனே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, கோட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கோட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கோட் ஸ்கேன். அது வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை பொறுத்து மாறும். ஓகேங்களா? நான் உங்களுக்கான பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன நேம் வைக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க இன்டர்வியூல சொல்லும்போது ஏன் இந்த நேம் சொல்றேன்னு உங்களால இன்டர்வியூர உங்களால கேட்க முடியாது. கேட்டாலும் நான் என்ன சொல்லிட்டேன், அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? நான் இப்படிதான்டா எங்க ஆர்கனைசேஷன்ல இப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு வேணும்னா வச்சுக்க, இல்லைன்னா நீ வேற ஒரு நேம் வச்சுக்க நம்ம சொல்லிடலாம் டைரக்ட்டா. ஓகேங்களா? இந்த கோட் அனாலிசிஸ்ல நம்ம என்ன டூல் பார்ப்போம்னா, சோனார் கியூப் பார்ப்போம். ஓகேங்களா? சோனார் கியூப் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட வந்து வேலிடேட் பண்றது. ஓகேங்களா? இது ஏன் நீங்க பண்ணணும்? யாருக்காச்சும் எதனா ஐடியா இருக்கா? ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட வந்து அனலைஸ் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும்? கோடு கரெக்டான்றது ஒண்ணு. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் ஓகேங்களா? என்னுடைய டெவலப்பர் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு டைரக்ட்டா போயிட்டு, இப்பதான் இது நல்லா இருக்குல்ல, ஈஸியா இருக்குல்ல, நம்மளுடைய சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடிலருந்து காப்பி பண்ணி போட்டான் எல்லாத்தையும். ஓகேங்களா? சாட் ஜிபிடிலருந்து காப்பி பண்ணி போட்டு பண்ணிட்டான். ஓகேங்களா? சாட் ஜிபிடில என்ன பண்ணியிருக்கான்னா, சம் எக்ஸ்டர்னல் லிங்க ரெஃபர் பண்ணியிருக்கான்னு வைங்க. அப்ப அவனுடைய கோட்ல என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குமா? கரெக்ட்டா? ஆனா உங்களுக்கு கம்பைல்லாம் ஆகும். பேக்கேஜ்லாம் ஆகும். டார் ஃபைல், ஜார் ஃபைல்லாம் கிரியேட் ஆகும். ஆனா அந்த எக்ஸ்டர்னல் லிங்க் என்ன இருக்கும்? அது உள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா? அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நானு என்னுடைய கிளையன்ட் திங்ஸோட நான் மேப் பண்ணனும்னா என்ன ஆகும்? எக்ஸ்டர்னல் லிங்க்ல இருந்து என்னுடைய கிளையன்ட் டேட்டாவை யார் வேணாலும் எடுக்கலாமா? சோ இத நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா? சோ அதுக்கு தான் இந்த கோட் அனாலிசிஸ்ன்ற ஸ்டேஜ் வருது. ஓகேங்களா? ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க என்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், இப்ப நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னா, நமக்கு இன்பில்டா சம் ஸ்கேனர்ஸ் இருக்கா? அது என்ன பண்ணும்? ஸ்கேன் பண்ணி எத ஸ்கேன் பண்ணுது? நமக்கு அந்த அப்ளிகேஷன ஸ்கேன் பண்ணும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்க கோட ஸ்கேன் பண்ணும். நம்ம மொபைல்ல. கரெக்ட்டா? இப்போ சில அப்ளிகேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அத நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, நமக்கு உடனே செக்யூரிட்டி வார்னிங் அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? அத இன்ஸ்டால் பண்ணும்போது, இது த்ரெட்டட் வெப்சைட். இந்த இந்த ஆப் நீ கண்டிப்பா டவுன்லோட் பண்ண போறியா? இன்ஸ்டால் பண்ண போறியான்னு நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. கோட் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டெஸ்டிங் பார்ட். ஓகேங்களா? டெஸ்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. டெஸ்டிங் எப்படி பண்ணுவோம்? மேனுவல் டெஸ்டிங் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் தான். ஓகேங்களா? அதுக்கு மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. JUnit ஆர் மேக்ஸிமம் JUnit தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? பைத்தான் ஸ்கிரிப்டிங்கும் பண்ணலாம். பைத்தான் ஆர் செலினியம் ஸ்கிரிப்டிங். ஓகேங்களா? பைத்தான் ஆர் செலினியம். ஓகேங்களா? இதையும் யார் பண்ண போறாங்க? நீங்க உட்கார்ந்து எதனா JUnit டெஸ்ட் கேஸ் அடிக்க போறீங்களா? யார் நம்மளுக்கு தருவாங்க இத? டெஸ்டிங் டீம்ல இருந்து குடுத்துருவான். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய பைப்லைன் எடுத்துட்டு வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். அவ்வளவுதான் நம்மளுடைய ஜாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இப்போ டெஸ்டிங் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த டெஸ்டிங் பாஸ் ஆயிடுச்சுனா நமக்கு என்ன ரெடி? டெப்ளாய் பண்றதுக்கு ப்ரீ ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரீ ப்ராடக்ட் முன்னாடி ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லுவோம்னா, ஆர்டிஃபேக்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஆர்டிஃபேக்ட். ஓகேங்களா? ஆர்டிஃபேக்டரி ஸ்டேஜ்ல நம்ம என்ன டூல் பார்க்க போறோம்னா, JFrog பார்ப்போம். ஓகேங்களா? ஏன் JFrog, ஏன் இந்த ஆர்டிஃபேக்ட்ன்றது புதுசா இங்க வருது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? யாருக்காச்சும் ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னு தெரியுமா? எனிஒன்? ஆன்லைன்?
ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகேங்களா? ஆர்டிஃபேக்ட் இஸ் நத்திங் பட் இங்க நம்ம பில்ட் பண்றோம் இல்லையா கோடு, ஓகேங்களா? அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இங்க எப்படி நம்ம கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், சோர்ஸ் கோடை, அதே போல நம்ம என்ன பண்றோம், ஒரு பில்ட் ஆகி டெஸ்ட்லாம் வேலிடேட் ஆன ஒரு அவுட்புட் ஃபைல் நம்ம என்ன பண்றோம், இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் JFragல. ஓகேங்களா? JFrag இஸ் ஆர்டிஃபேக்ட். இதுவும் ஸ்டோரேஜ்க்காக தான். ஓகேங்களா? ஏன்னா இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆட்டோமேட்டட் பைப்லைனா வைக்கிறோம். கரெக்டா? ஆப்வியஸா இப்போ இப்போ 2 டெவலப்பர் இருக்காங்க. நீங்களும் டெவலப்பர், நானும் டெவலப்பர். உங்களுடைய கோட் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். நீங்க இந்த கிட்ல வந்து கோட போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பைப்லைன் ஸ்டார்ட் ஆகி டைரக்டா ப்ரீ ப்ராட் வரைக்கும் போயிடுமா? நான் போட்டாலும் என்ன ஆகும், போயிடுமா? அப்போ உங்களோட சேஞ்சஸ் இருக்குமா, என்னோட சேஞ்சஸ் இருக்குமா? கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகும். இன்கேஸ் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க பண்ணது கரெக்டான கோடு, ஓகேங்களா? அது கரெக்டா போயிட்டு என்ன ஆயிடும், ப்ரீ ப்ராட்ல டெப்ளாய்ட் ஆகும். நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அப்டேட் பண்றேன் அதே கோட, ஓகேங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணிடுறேன் அதுல, ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ரீ ப்ராடக்ட் டெப்ளாய் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ப்ரீ ப்ராட் அப்ளிகேஷன் என்ன ஆகாது, ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் வெர்ஷன் கொண்டு வரணும். கரெக்டா? நம்ம S3ல வெர்ஷன் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இப்ப கரண்ட் வெர்ஷன் இஷ்யூவா இருந்தா என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்ப அதே போல நம்ம போனோம்ல, அப்ப அதுக்கு மறுபடியும் நம்ம போயிட்டு கிட்ல இருந்து மறுபடியும் இது எல்லாமே பண்ணாம நம்ம என்ன பண்ணிடலாம், ஈச் அண்ட் எவ்ரி பில்டுக்கு நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், JFragல இருந்து எடுத்து ஒழுங்கா ஒர்க் ஆகிற வெர்ஷனை போட்டு போயிடலாம் ப்ரீ ப்ராடக்ட். அதுக்காக தான் நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் பேக்கப் பர்பஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னா, ப்ரீ ப்ராட்ல நம்ம எந்த டூலும் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஓகே, ப்ரீ ப்ராட் நான் என்ன பண்றேன், ப்ரொடக்ஷனே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கால்ட் அஸ் a ப்ரொடக்ஷன் ஆர் டெப்ளாய்மெண்ட் போட்டுக்கிறேன். டெப்ளாய்மெண்ட் தான் கரெக்டான வேர்ட். ஓகேங்களா? டெப்ளாய்மெண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ்ல என்னென்ன டூல் பார்க்க போறேன் அப்படின்னா, we are looking into the different tools. ஓகேங்களா? இங்க மட்டுமே நம்ம இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 பார்ப்போம். ஓகேங்களா? 3ல 2 தான் டூலு, ஒன்னு வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்தது. ஓகேங்களா? எய்தர் நீங்க AWS படிச்சிருந்தீங்கன்னா EC2, இன்கேஸ் நீங்க அஷ்யூர் சைட்னா VM. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க GCP படிச்சிருந்தீங்கன்னா, anyone having GCP in this class? Okay, I consider no one is a GCP. ஓகேங்களா? EC2 or VM. Next one is a Docker. What is a Docker? யாருக்காச்சும் டாக்கர்னா என்னன்னு தெரியுமா? பயங்கர பவர்ஃபுல்லு, ரொம்ப இன்டெப்தா படிச்சீங்கன்னா செம்ம வேல்யூ. ஓகேங்களா? இதோட வேல்யூ இப்போ நம்ம பார்க்க போறோம், K8ன்னு சொல்லுவாங்க. K8 மீன்ஸ் Kubernetes. ஓகேங்களா? ஒரு சில ஆர்கனைசேஷன்ல K8ன்னு சொல்லுவாங்க, K8s சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, Kubernetes சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாக்கர் இஸ் a கண்டெய்னரைசேஷன் டூல். ஓகேங்களா? Kubernetes இஸ் a ஆர்கனைசேஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க கிரியேட் ஆகிற கண்டெய்னரை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆர்கனைசேஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இங்க டாக்கர்னு படிக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் AWS கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? மைக்ரோ சர்வீசஸ்னா அப்ளிகேஷன் என்னது, ஒரு பெரிய அப்ளிகேஷனை குட்டி குட்டி அப்ளிகேஷனா என்ன பண்றது, ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஜாயின் பண்றது. ஓகேங்களா? அப்ப அந்த மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்லாம் ஒரு EC2ல நீங்க டெப்ளாய் பண்ண முடியுமா? நாட் பாசிபிள். ஓகேங்களா? அது எல்லாமே இந்த டாக்கர்ல தான் வரும். ஓகேங்களா? மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் எடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் டாக்கர் அண்ட் Kubernetes தான் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இவ்வளவு டூல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டூல் இல்லாம நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, லினக்ஸ் பார்ப்போம், பைத்தான் பார்ப்போம். ஓகேங்களா? பிளஸ் இதுல நான் ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இது பண்ணிருக்கிற எல்லாமே என்னதுங்க, தனித்தனியா ஒரு டூலா சொல்லியிருக்கேன். கரெக்டா? இதுல ஏதாச்சும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகுதா? ஆகல. அப்ப நீங்க கண்டிப்பா என்னதை படிச்சாகணும், நீங்க இதுல எந்த டூலை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஓகேங்களா, இது அப் டு யுவர் விஷ். ஓகேங்களா? இதுல ஒரு சில ஆர்கனைசேஷன் இது கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கோட் அனாலிசிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, டெஸ்டிங்க பண்ண மாட்டாங்க, டெஸ்டிங்க மேனுவலா பண்ணுவான். ஓகேங்களா? JFragல ஒரு சிலர் ஸ்டோர் பண்ண மாட்டான். ஓகேங்களா? ஒரு சிலர் டாக்கர் யூஸ் பண்ண மாட்டான், வெறும் EC2 மட்டும் யூஸ் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டான், இந்த டாக்கரும் யூஸ் பண்ண மாட்டான், EC2வும் யூஸ் பண்ண மாட்டான், Kubernetesம் யூஸ் பண்ண மாட்டான், EKSன்னு ஒன்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். EKSனா என்னன்னா Kubernetes சர்வீசஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அது AWSல சம் இருக்கு, அஜூர்லயும் சம் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல. ஓகேங்களா? ஆனா இப்ப நான் சொல்ற டூல் கண்டிப்பா இருந்தே ஆகும். அது இருந்தாதான் அது ஒரு டெவாப்ஸ். ஓகேங்களா? அது என்ன டூல்னா CI டூல்னு சொல்லுவாங்க. என்னங்க? CI டூல். இது வந்து டூலோட நேம்ல CI டூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட நேமிங். ஓகேங்களா?
சிஐ டூல்ஸ்ல நிறைய டூல் இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AWS பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னா நீங்க படிக்கிற சிஐ டூல் என்னன்னா ஜென்கின்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் யூஆர் பிலாங்ஸ் டு அஜூர்னா நீங்க படிக்கிறது அஜூர் சிஐசிடி படிப்பீங்க. ஓகேங்களா? அஜூர் என்ன பண்ணிட்டான், தனியா ஒரு சிஐசிடி வச்சுட்டான். ஓகேங்களா? இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா இதை தாண்டி நிறைய இருக்கு. டீம் சிட்டி இருக்கு. ஓகேங்களா? டீம் சிட்டி இருக்கு. இதை தாண்டி கிட்டப் ஆக்ஷன் இருக்கு. கிட் ஆக்ஷன் தனியா இருக்கு. ஓகேங்களா? கிட் ஆக்ஷன். இது இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட் லேப்ல இருந்து தனியா எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு சிஐ டூல். ஓகேங்களா? அப்போ நீங்க இதுல எந்த டூலை நீங்க மறந்தாலும் சரி, ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் ஒரு டூலை நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா லேர்ன் பண்ணி ஆகணும். இதுல ஏதாச்சும் ஒரு டூலை நீங்க யூஸ் பண்ணாதான் நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகேங்களா? ஏன்னா கிட்ன்றதை நீங்க தனியா படிச்சுக்கலாம். ஆனா எப்படி இன்டராக்ட் பண்ணுவீங்க, எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க? இப்ப கிட்ல கோடு போட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும்னு சொன்னா, பில்ட் ஆகும்னு சொன்னா, அது எப்படி பண்ணுவோம்? கிட்டுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. ஓகேங்களா? சோ இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் தான் இது எல்லா டூலையும் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ண போகுது, கோஆர்டினேட் பண்ண போகுது. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் சொல்றோம். ஓகேங்களா? இன்டெகிரேஷன் மீன்ஸ் இது கண்டினியூஸா ஏதாச்சும் ஒரு டூலோட என்ன பண்ணும், இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்படி இன்டராக்ட் பண்ணும்னா, இது ஃபர்ஸ்ட் இங்க டைரக்டா இங்க போகும், செக் பண்ணும், கிட்ட செக் பண்ணிட்டே இருக்கும். கிட்ல ஏதாச்சும் ஒரு ரெபாசிட்டரி செக் பண்ணும், கோட போட்டிருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். கோட போட்ட உடனே என்ன ஆயிடும், என்னுடைய ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சிஐ டூல் ஜென்கின்ஸ் என்ன பண்ணிடும், ஜாபை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். கோட போட்ட உடனே என்ன ஆயிடும், ஜென்கின் ஜாப் ட்ரிகர் ஆயிடும். அடுத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், மல்டிபிள் ஸ்டேஜஸ் எழுதி வச்சிருப்போம். அடுத்த ஸ்டேஜ் என்னது, அது டைரக்டா என்னோட ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், மேவனோட கனெக்ட் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த பில்ட் பண்ணி முடிச்ச உடனே என்னோட ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், கோட் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது முடிச்ச உடனே என்ன பண்ணிடும், டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். டெஸ்டிங் பாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடும், ஆர்டிஃபேக்ட்ல அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆர்டிஃபேக்ட்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடும், டைரக்டா எடுத்துட்டு போய் டெப்ளாய்மெண்ட்டே பண்ணிடும் என்னோட சிஐ டூல். ஓகேங்களா? அப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல ஏதாச்சும் ஒரு டூல் மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல, இதை மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரே கிடையாது. ஓகேங்களா? நீங்க மத்த எல்லா டூலையும் போட்டு சிஐ டூல் போடவே இல்லைன்னு வைங்களேன், அவங்க அப்படியே அப்படியே பிடிச்சிருவாங்க உங்களை. சிஐ டூலே யூஸ் பண்ணாம எப்படிப்பா நீ கிட்ல ஒர்க் பண்ணன்னு சொன்னேன். ஏன்னா கிட் யார் வேணாலும் ஒர்க் பண்ணுவான். டெவலப்பரும் கிட்ல ஒர்க் பண்ணுவான். கோட் அவன் எதில் போடுவான், கிட்ல தான் போடுவான். அப்ப அவன் கிட் ஒர்க் பண்றான்ல, அப்ப அவன் கிட்ட இருந்து நம்ம என்ன ஆகணும், நம்ம கொஞ்சம் அதிகமா லேர்ன் பண்ணி நம்ம அதிகமா இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும், நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இவ்வளவு டூல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் இதுல பார்த்தது என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜஸ், ஏதாச்சும் டூல் பத்தின டவுட்? மட்டும் ஒரு இது சிகேஎஸ் இகேஎஸ் அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா டாக்கர், கியூபர்னெட்ஸ் எல்லாம் தெரியாம ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் இருக்கு தெரியுங்களா, வெறும் AWS மட்டுமே வச்சு ரன் பண்றவங்களா தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கோட் பைப்லைன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கோட் பைப்லைன் நம்ம EC2ல பண்ணோம் இல்லைங்களா, அங்கேயே இன்னொரு ஆப்ஷன் காமிச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, டாக்கர் கண்டெய்னர் EKS கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிருக்கும். ஐ திங்க் நீங்க வேணா ரெக்கார்டிங்ஸ் மறுபடியும் பாருங்க, தெரியும். ஓகேங்களா? அதுதான் EKSன்றது. ஓகேங்களா? அது ஆக்சுவலா அஜூர்ல இல்ல. அஜூர்ல உங்களுக்கு என்னன்னு இருக்குன்னா கண்டெய்னரைசேஷனும் இது சம்திங் இருக்கு. எனக்கும் அந்த அளவுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இல்லை. அந்த மாதிரி இருக்கும், அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே டாக்கர் அண்ட் கியூபர்நெட்ஸ் தான் போவாங்க. ஏன்னா இந்த டாக்கர் பிளஸ் கியூபர்நெட்ஸ் போனீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பரா அந்த அப்ளிகேஷனை ட்ராக் பண்ண முடியும் யூசிங் த கியூபர்நெட்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு மெயின் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த மெயின் அப்ளிகேஷனுக்கு 10 வந்து பாத்தீங்கன்னா சப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க அந்த ஒரு மெயின் அப்ளிகேஷனை மட்டும் நீங்க மானிட்டர் பண்ணக்கூடாது, அந்த 10 சப் அப்ளிகேஷனும் நீங்க மானிட்டர். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃப்ளோல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க வருது, எங்கேயாச்சும் வந்துதா? வரல. அப்ப இது எங்க வரும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்ட்லிங்லாம் எங்க வரும்னா, தனியா இன்கேஸ் நீங்க டெராஃபார்ம் மட்டும் நல்லா படிச்சீங்கன்னு வைங்க, இந்த டெராஃபார்ம் மட்டுமே உங்களை ரெக்வயர் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கு. ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்றதுக்கு மட்டுமே ஆள் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இது எங்க இங்க உங்களுக்கு வரும்னா, இந்த ஆன்சிபிளை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஆன்சிபிளை யூஸ் பண்ணி நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் மேனேஜ் பண்ண முடியாது, ஆன்சிபிளை யூஸ் பண்ணி சம் டெப்ளாய்மெண்ட்டும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஆன்சிபிள் டூல் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இந்த பைப்லைன்ல நீங்க இதை எங்க எடுத்துட்டு வந்து இன்க்ளூட் பண்ணலாம்னு என் கையில கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இந்த டெஸ்டிங் இருக்குல்ல, இந்த டெஸ்டிங் பண்றதுக்கு நமக்கு என்ன சம் ரெக்குவயர்மெண்ட்லாம் தேவை. இப்போ இன்கேஸ் பைத்தான் தேவை, செலினியம் தேவையா, அப்ப அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளவுட் என்வரான்மெண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு வைங்க, இந்த பைப்லைன் எப்போ ட்ரிகர் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா எத்தனை தடவை நாம அந்த பர்டிகுலர் மிஷினை யூஸ் பண்ணுவோம்?
எக்ஸாம்பிளுக்கு நான் பைத்தான்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன், டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அந்த பைத்தான்ல நான் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவையா? அதை ரன் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்காக நான் டெடிகேட்டடா கிளவுட்ல போயிட்டு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி அதில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த இந்த ஜாப் எத்தனை தடவை போயிட்டு அந்த மிஷின்ல ரன் ஆகும் நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஓகேங்களா? மேபி அது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ்மே கூட ரன் பண்ணலாம். இல்லனா சம் கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 4 தடவை 5 தடவை தான் இந்த ஜாப் ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா? 4 தடவை 5 தடவைனா ஒரு தடவை அந்த ஜாப் ரன் ஆச்சுன்னா அந்த மிஷினை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணுதுன்னு வைங்க. 5 தடவை ரன் ஆகுதுன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? ஜஸ்ட் ½ hour தான் எடுத்துக்கும். கரெக்டா? அந்த மிஷினோட யூசேஜ் எவ்வளவு நேரம்? ½ hour தான் அந்த மிஷினோட யூசேஜ். ஓகேங்களா? அப்ப அந்த ½ hour யூசேஜ்க்காக நீங்க என்ன பண்றீங்க? ஒரு என்டையர் சர்வரை 24/7 நீங்க ரன் பண்றீங்க. ஓகேங்களா? கிளவுட்ல அந்த மாதிரி ரன் பண்ணா யார் பே பண்ணணும்? கிளையண்ட் தான் பே பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் இன்கேஸ் என்னோட கிளையண்ட் அப்படி ரன் பண்ணானா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நீ ஏன் அப்படி யூஸ் பண்ற? ஓகேங்களா? வென்எவர் இந்த ஜாப் ரன் ஆகும்போது எனக்கு இங்க ஒரு ஸ்டேஜ் நான் அடிஷனலா ஆட் பண்ணுவேன். என்ன ஸ்டேஜ்னா டெராஃபார்ம் ஸ்டேஜ் இல்ல ஆன்சிபிள் ஸ்டேஜ். ஆட் பண்ணிட்டு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்க கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? என்னன்னா மிஷினை இங்க கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இங்க நான் என்ன பண்ணுவேன்? அந்த மிஷினை டெர்மினேட் பண்ணி விட்டுருவேன். அப்போ உங்களோட யூசேஜ் எவ்வளவு நேரம் அந்த மிஷினுக்கு? 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ண நெக்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவேன்? மிஷினை டெர்மினேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போ அவனுக்கு எவ்வளவு காஸ்ட் சேவ் ஆகும்? ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு நம்ம இன்க்ளூட் பண்ணணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் நம்ம அன்வான்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம தேவைப்பட்ட இடத்துக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆர் சம் கிளைண்ட்ஸ் என்ன கேட்பானா, எனக்கு நீ டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு புதுசா என்ன பண்ணு, நீ எனக்கு டாக்கர்லயும் டெப்ளாய் பண்ணு, சைட் பை சைடு என்ன பண்ணு, எனக்கு ஒரு டெஸ்ட் என்வரான்மெண்ட் இருக்கு, அங்கேயும் நீ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, டெப்ளாய் பண்ணுன்னு சொல்லுவான். சில கிளைண்ட் என்ன சொல்லுவானா, நம்ம இந்த ப்ரீ ப்ராட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்காக தனியா மிஷின்லாம் வச்சிருக்க மாட்டான். இந்த ஃப்ளோலயே என்ன பண்ணுங்க, ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி அதில் எனக்கு டெப்ளாய் பண்ணி விட்டுருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டெராஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோல தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய பைப்லைன். ஓகேங்களா? ஆனா இதையும் நம்ம பைப்லைன்ல கொண்டு வரலாம்னு சொல்றோம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே கைஸ், கிளியர்? ரெக்கார்ட் ஆகலையா? நான் ரெக்கார்ட் பண்ணேன் தானே? ரெக்கார்ட் ஆச்சு இல்ல? எஸ் தேவா. ஸோ பிரீதா அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? பிரீதா. இல்ல நான் தான் ரெக்கார்ட் பண்றேன். ஆனா எனக்கு இங்க ஷோ ஆகலையே, அதால பாக்குறேன். ஓகே, இல்ல ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. பிரீதா Recording ல தான் ஸ்டார்டட் இருக்கா? ரெக்கார்டிங் தான் இருக்கு. இருங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன்.